ஆனா சேலம் கூட்டத்துல பல நடிகர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி இவருடைய நடிப்பை பாராட்டுங்கள், அதை நீங்கள் ரசியுங்கள், அதை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். ஆனா பெற்றோர்களாகிய நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தை செல்வங்களை, பெண்களை நீங்கள் இதுபோன்ற அரிதாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்க கூடாது. இது தமிழுடைய பண்பாடு அல்ல, நாகரிகம் அல்ல என்கிற அடிப்படையில் பல கருத்துக்களை கூறினேன். ஏற்கனவே வாழும் காமராஜர் என்றும் வருங்கால காமராஜர் என்றெல்லாம் விஜயை ஒப்பிட்டு பேசியதற்கு ஒரு பதில் சொல்வது போல், பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு தலைவர், அவரோடு சமீப ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜய் எல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், இதையெல்லாம் துளியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பதும் ஏற்புடையதல்ல. எதுக்கு ஒரு சினிமா நடிகருக்காக இப்படி நான் விடிய கிளம்புற 3 மணிக்கு வந்தேன், நேற்று முதல் நாளே வந்தேன், என் தலைவனை பார்க்க காத்திருக்கிறேன், நான் தவம் கிடக்கிறேன், அவரை பார்த்து அவர் அப்படியே நேரா அவரை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா போதும், என்னுடைய வாழ்நாள் பயணம் நான் அடைந்து விட்டேன் என்று சில பெண்கள் பேசுகிறார்கள். இதை பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது. இப்படி செய்கின்றவர்களை நான் கடுமையாக கண்டித்து நான் பேசினேன். 1 மணி நேரம் 40 நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய், நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்கலிடுவது, அறிக்கையிடுவதெல்லாம் இங்கு வேண்டாம். ரொம்ப நாகரிகத்தோட சொல்றேன். நான் நேரடியாக அரசியல் களத்திற்கு வரவில்லை. என்னுடைய வாழ்வு என்பதே ஒன்றிய அரசை, ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தனிநாடு கோரிய போராளி இயக்கங்களோடு என்னுடைய இளமை கால வாழ்வு தொடங்கியது. என்கிட்ட வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது நிறுத்திக் கொள்ள வேண்டும்.